பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியேனை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக நம்முடைய அருமையான ஆவிக்குரிய தந்தை அவர்கள் இங்கே முழு பாண்டிச்சேரிக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு அநேக ஆத்துமாக்கள், அநேகருடைய குடும்பங்களிலே பெரிய விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் ஆண்டவர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த திருச்சபையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நான் மிகுந்த பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும், இந்த காரியங்களை வாய்க்கச் செய்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து அற்புதங்களை, அதிசயங்களை செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். உம் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. உமது வசனத்தை அனுப்பி நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறீர். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாவும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக உம்முடைய சர்வ வல்லமை உள்ள வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே துணிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம் நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய வார்த்தைக்கு எதிராய் போராடுகிற எல்லா தீய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. உம் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பாமல் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய், உம்முடைய விடுதலையை பெற்றவர்களாய் மகிழ்ச்சியோடு திரும்ப நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த பொழுது நான் ஆண்டவரை நோக்கி அமர்ந்து ஜெபம் செய்தேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை நான் சிந்தித்தேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவர் என்னோடு இந்த வார்த்தைகளை பேசி அவர் எனக்கு கொடுத்த உந்துதல் என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அழைப்பை புதுப்பித்து கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் புதுப்பித்து நம்மை ஆசீர்வதித்து மீண்டும் நம்மை அவருடைய கரத்தில் நம்மை ஜொலிக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வார்த்தை நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது, சில வருடங்களுக்கு முன்பாக நான் படித்த ஒரு சின்ன ஸ்டோரி என்னுடைய சிந்தனைக்கு வந்தது. அந்த ஸ்டோரியில் என்னன்னா, ஒரு குரங்கு குட்டி அது ரொம்ப பசியாக இருக்கிறது. சாப்பாடு எங்கேயாவது கிடைக்குமா அப்படி என்று பசியோடு இருக்கும்போது அதற்கு ஒரு செய்தி வருகிறது. கொஞ்ச தூரம் நீ இந்த பக்கமாக நடந்து சென்றால் அங்கே
ஒரு பிளெயின் லேண்ட் வரும், ஒரு வெறுமையான நிலங்கள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி சென்றால் அங்கே ஒரு அழகான தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் ஏராளமான கனிகள் இருக்கிறது. அதை நீங்கள் உண்டு உன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு செய்தி அந்த குரங்கு குட்டிக்கு கிடைத்தது. அதற்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த வழியை தேடி போய்கொண்டே இருக்கிறது. போய்கொண்டே இருக்கும்போது சில மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் கடந்து போகும்போது அந்த வறட்சியான அந்த நிலம் வந்தது. அதையும் தாண்டி போய்கொண்டே இருக்கிறது. எப்படியாகிலும் அந்த தோட்டத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே உள்ள கனிகளை புசித்து என் பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போய்கொண்டிருக்கிற போது அதனுடைய நாசிக்கு சில வாசனைகள் வருகிறது. அந்த வாசனை பசியை தூண்டுகிறது, சாப்பிடணும் போல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாசனை. உடனே அந்த வாசனை எங்கே வருகிறது? பசி வேறு அதிகமாக இருக்கிறது, அதை நாம் எப்படியாவது கண்டுபிடித்து சாப்பிட்டு விடலாம் என்று சொல்லி அந்த இடத்துல தேடுகிறது. எப்படியோ தேடி அந்த வாசனை வருகிற இடத்தை கண்டுபிடித்து விட்டது. கண்டுபிடித்து பார்த்தால் அது பூமிக்கு அடியிலிருந்து வருகிறது. வேகமாக அது தோண்டுகிறது. அந்த பூமியை தோண்டி தன்னுடைய கைகளால் தோண்டுகிறது, கால்களால் தோண்டுகிறது, தன்னுடைய வாயினால் பற்களால் தோண்டி 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 கடைசியில் பார்த்தா அதற்குள்ளே ஒரு சின்ன ஒரு இரும்பு டப்பா இருந்துச்சு. அந்த டப்பாவை திறக்க முயற்சி பண்ணியது. பற்களால் கடித்து எப்படியாவது திறக்க வேண்டும். மிகவும் வாசனை பசியை தூண்டுகிறது, சுவையான வாசனையாக இருக்கிறது. அந்த வாசனையை கொண்டு ஆர்வமாக அந்த பெட்டியை திறக்க முற்படுகிறது. பற்களால் கடித்து எப்படியோ கஷ்டப்பட்டு திறந்து விட்டது. திறந்து தன்னுடைய கையை விட்டு அதற்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அதற்குள்ளே நன்றாக வறுத்தெடுத்த பட்டாணிகள் இருந்தது. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பசி ஆற்றக்கூடிய பட்டாணி இருக்கிறது, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டாணி எடுத்து தன்னுடைய வாயிலேயே கொட்டியது. வாயிலே கொட்டி அதை மெல்ல முற்படும் போது அப்பொழுதுதான் தெரிகிறது, அந்த குரங்கு குட்டியினுடைய பற்கள் எல்லாம் அதை தோண்டும் போதும் அந்த பெட்டியை திறக்கும் போதும் அதன் மீது இருந்த அந்த ஆர்வத்தினாலே கடினமாய் கடித்து திறக்கும் போது பற்கள் உடைந்து விட்டன, பற்களை இழந்து விட்டது. இப்பொழுது அந்த பட்டாணியும் சாப்பிட முடியவில்லை, பலவீனம் அடைந்து விட்டது. பட்டாணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பட்டாணி எடுத்தோம், அதை மென்று சாப்பிட பல்லு இல்லையேன்னு சொல்லி அந்த குரங்கு குட்டி வருத்தப்பட்டது. சரி, என்ன செய்யலாம்? மீண்டும் நம்ம அந்த தோட்டத்திற்கே போகலாம் என்று முயற்சி பண்ணும்போது அது மிகவும் பலவீனமானபடினாலே அது அங்கேயே சுருண்டு விழுந்து மயங்கி போய்விட்டது. இதுதான் அந்த ஸ்டோரி. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடாத பாக்கியங்கள் எல்லாம் பெறுகிற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை நாம் முன்வைத்து நாம் பிரயாணம் பண்ணுகிற போது, அதை நாம் தேடி நாம் முற்படுகிற போது, அந்த நோக்கத்திலிருந்து நம்மை வழி விலக இந்த உலகத்திலே ஏராளமான நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய வாசனைகள் வரும். அந்த வாசனைகளை நாம் முகர்ந்து அந்த வாசனைகள் எங்கே இருக்கிறதோ அதை நோக்கி நாம் செல்லுவோம் என்று சொன்னால் தேவன் அழைத்த அந்த அழைப்பை நாம் தவற விட்டு விடுவோம். இந்த காலவேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அதை தொடர்ந்து நாடு. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய அழைப்பு முக்கியம்.
நாம் எதற்காக தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலெல்லாம் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அந்த கிருபைகளை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய உன்னதமான நோக்கத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். உன்னதமான அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்பது இந்த உலகத்திலே யாராலும் கொடுக்க முடியாத ஒரு டைட்டில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய பதவிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அந்த டைட்டிலுக்கு ஈடு இணையே கிடையாது. அதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எங்கேயோ இருந்த நம்மை, தேவனை அறியாமல் இருந்த நம்மை, அவருக்கு எதிராக இருந்த நம்மை அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றியிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நம்முடைய அழைப்பிலிருந்து நம்மை கெடுப்பதற்கு, நம்மை நோக்கத்தை மாற்றி அமைப்பதற்கு பிசாசானவன் பலவிதமான தந்திரங்களை உருவாக்கி நம்மை கவர்ந்து இழுக்கும்படி வைத்திருக்கிறான். இன்றைக்கு அநேகர் அவைகளை தேடி ஓடி உண்மையான அழைப்பை தக்க வைத்துக் கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகிறார். மகனே, மகளே, நீ அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவானாய் நடந்து கொள். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தற்பொழுது உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பை நீ உன் மனதில் வைத்திருக்கிறாயா? அந்த அழைப்பிற்கு ஏற்றவாறு உன் வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? அல்லது அதற்கு எதிராக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இப்பொழுது நீ ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? அது ஜீவனா அல்லது மரணமா? பிரியமானவர்களே, இந்த அழைப்பை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைப்பு என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் அழைப்பு விடுகிறார். தேவன் அவர்களை அழைக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கிறார். ஒரு நிமிடம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமை என்ன அப்படின்னு சொன்னால், ராஜாவினுடைய மகனுக்கு திருமணம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு
சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அல்லேலூயா. இதுதான் இந்த உவமை. அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறவர்கள் 3 விதமான மனிதர்கள். இன்றைக்கு நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிற ஒரு நபராக இருக்கிறீர்களா, அல்லது அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராக இருக்கிறீர்களா என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு அவர் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். முதலாவது மனிதன், தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிற அந்த முதலாவது மனிதன் யார்? வசனம் 5 சொல்லுகிறது, அவர்கள் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான். கவனிங்க பிள்ளைகளே, யார் அசட்டை பண்ணுகிறவர்கள்? தன்னுடைய வயலுக்கும் வியாபாரத்திற்கும் போய்விட்டவர்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை முக்கியமாய் கருதுகிறவர்கள். தேவன் எல்லாருக்கும் அழைப்பு விடுகிறார், அந்த அழைப்பு எல்லாருக்கும் செல்லுகிறது. ஆனால் பொருளாதாரத்தை தங்களுடைய முதன்மையான முக்கியமான ஒன்றாக எண்ணுகிறவர்கள் அந்த அழைப்பை அலட்சியம் செய்கிறார்கள். இந்த பொருளாதாரத்தை தங்களுக்கு முக்கியமாய் கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? மிகுந்த உலக அறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள், உலக ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இன்னும் அதிகமாக சொன்னால், ஒளியின் பிள்ளைகளை விட அவர்கள் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படி அவர்கள் இந்த உலகத்தின் ஞானம் உடையவராக இருக்கிறபடினாலே இந்த உலகத்தை தங்களுக்கு வயப்படுத்தி இந்த உலகத்திலே அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாய் வாழ்வதற்கும் ஏற்ற சூழலை அவர்கள் உருவாக்குவார்கள். அப்படி உருவாக்கி எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதினாலே, அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கிறபடியினாலே தேவன் அவர்களுக்கு தேவையில்லாத ஒன்றாக இருப்பார். அப்படிப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், தேவன் இல்லாமலே இந்த உலகம் நன்றாக இருக்கிறது, கடவுளுடைய உதவி இல்லாமலே நாம் வாழ முடியும், அதற்கான சூழல் அமைந்திருக்கிறது, இந்த இயற்கையே நமக்கு போதுமானது, இந்த இயற்கையை வைத்து இந்த பூமியிலே நாம் மகிழ்ச்சியாக வாழலாம். அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு எதற்கு என்ற ஒரு மனநிலைமையோடு இருப்பார்கள். சில நேரங்களிலே நீங்கள் அவர்களோடு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிற போது, தேவனை குறித்து சொல்லுகிற போது, அது அவர்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அல்லது நம்மை பார்க்கும்போது இவர்களுக்கு அறிவில்லை என்று அவர்களுக்கு தோன்றும். ஏனென்று சொன்னால், அவருடைய சிந்தனைகள், நினைவுகள், எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகத்தின் பொருளாதாரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? தேவனை நீங்கள் முக்கியப்படுத்துகிறீர்களா, அல்லது இந்த உலக பொருளை நீங்கள் முக்கியப்படுத்துகிறீர்களா? உலக பொருள் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறதா? சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் உலகத்திற்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உலகத்திற்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். ஊழியம் என்ற பெயரிலே அல்லது தேவனுடைய பிள்ளை என்ற பெயரிலே இந்த உலகத்தை, உலகத்தின் காரியங்களை சொந்தம் கொள்ளுகிறவர்கள், அனுபவிக்கிறவர்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களின் மத்தியிலே நீங்களும் நானும் எவ்வாறு இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை ஒரு உன்னதமான நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறாரே, அந்த அழைப்பை உள்ளத்திலே வைத்திருக்கிறோமா? அந்த அழைப்பை நோக்கி நாம் பிரயாணிக்கிறோமா? அல்லது அந்த குரங்கை போல
இந்த உலகத்தில் காணப்படுகிற சிற்றின்பங்களை, உலக பொருளாதாரங்களை நமக்கு முக்கியமாக கருதி அதை தேடி ஓடுகிறோமா? சிந்தியுங்கள் பிள்ளைகளே. சில நேரங்களிலே ஞாயிற்றுக்கிழமை சிலர் திருச்சபைக்கு வருவதில்லை. போதகர்கள் அவர்களை வினவும் போது, இன்னைக்கு ஏன் திருச்சபைக்கு வரவில்லை என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிற ஒரு பதில் என்னவென்றால், ஐயா, இன்றைக்கு தான் எங்களுடைய பிஸ்னஸ் தொடங்கியது, இன்றைக்கு தான் நான் வேலைக்கு சென்றேன், இன்றைக்கு போகலன்னா அந்த வேலை எனக்கு கிடைக்காது, இன்னைக்கு எனக்கு ஒரு வருமானம் வந்தது, அந்த வருமானத்தின் நிமித்தமாக நான் இருந்து விட்டேன், நான் சபைக்கு வந்திருந்தால் அந்த வருமானத்தை இழந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஏராளமான பதிலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை விட இந்த உலகத்தின் பொருளாதாரம் உங்களுக்கு முக்கியம் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய அழைப்பை அலட்சியப்படுத்துகிற மனிதர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். ஆண்டவருக்காக நீங்கள் உங்கள் வருமானங்களை இழக்க முன்வர வேண்டும். உலகமா ஆண்டவரா என்று பார்க்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏராளமானவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விடுகிறார்கள், ஆண்டவருடைய வழி நடத்துதலை விட்டு விடுகிறார்கள், தங்களுடைய சுய சித்தத்திலே நடக்கிறார்கள், சொந்தமாக அவர்கள் சிந்திக்கிறார்கள். இந்த உலகத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அழைப்பின் நோக்கத்தை மாற்றுவதற்கு பிசாசு எல்லா விதத்திலும் உங்களை ஆளுகை செய்வான். நீங்கள் பசியோடு இருந்தால் அவன் ஆகாரமாய் வருவான். நீங்கள் இயேசு கிறிஸ்து பசியோடு இருந்தால் அவன் ஆகாரத்தை காட்டி அவரை ஏமாற்ற பார்த்தார். நீங்கள் வறுமையில் இருந்தால் அவன் பணமாய் வருவான், பொருளாதாரமாய் வருவான். கேயாசி ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியினுடைய ஒரு ஊழியக்காரனாக இருந்தவன், பெரிய தீர்க்கதரிசியாக வர வேண்டியவன். பொருளாதாரத்தினாலே தன் அழைப்பை அவன் இழந்து விட்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழைத்த அழைப்பில் இருந்து உங்களை ஈர்க்கிறது எது? உங்களை வழி விலக பண்ணுகிறது எது? இந்த உலகத்தின் பொருளாதாரமா, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களா, இந்த உலகத்தின் காரியங்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டும், முடிவு எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. லோத்து தேவன் ஆபிரகாமோடு பேசி அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு அழைப்பை கொடுத்தார், அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை கொடுத்தார். நீ இந்த இடத்தை விட்டுவிடு, உன் தகப்பனை, தாயை, தந்தையாரை எல்லாரையும் விட்டுவிடு, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொன்னார். அந்த தரிசனத்தை அவன் தன் குடும்பத்தோடு அவன் பகிர்ந்து கொண்ட பொழுது எல்லாரும் அவனுக்கு பைத்தியம் பிடித்தது என்று நினைத்தார்கள். யாரும் அவனோடு வருவதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆனாலும் லோத்து அவனோடு கூட வர ஆயத்தமாக இருந்தான். அவன் தன் குடும்பத்தோடு தன் சித்தப்பவாகிய அந்த ஆபிரகாமோடு பிரயாணப்பட்டு வருகிறான். போகிற இடம் எது என்று தெரியாது. எதுவாக இருந்தாலும் ஆபிரகாம் எங்க செல்கிறாரோ கண்ணை மூடிக்கொண்டு அவரை பின்தொடர்ந்து செல்லுவான். சில நாட்கள் ஆனது, பொருளாதாரங்கள் பெருகியது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளே, சில நேரங்களிலே பொருளாதாரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது, ஆசீர்வதிக்கும் போது, நாம் நிறைய நேரங்களிலே சுயமாக நாம் தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை கேட்பதற்கு பதிலாக நாம் சுய சித்தத்தை செயல்படுத்த முற்படுகிறோம். ஏன் தெரியுமா? நம்ம செய்யறதெல்லாம் நமக்கு வாய்க்குது, போற வழியிலெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம், தொட்டதெல்லாம் தொலங்குது. அப்படி இருக்கும்போது தேவன் எனக்கு எதற்காக அப்படி என்கிற ஒரு எண்ணம் ஏராளமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுத்து ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமைக்கு போகிறார்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும் நீங்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும்
ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த முக்கியமான முடிவெடுக்கும் போது லோத்து தனிமையாக அவன் முடிவெடுக்கிறான். இதுவரைக்கும் ஆபிரகாம் என்ன முடிவெடுத்தாரோ அதைத்தான் அவன் செய்வான். எகிப்துக்கு போகணுமா, நான் வருகிறேன். கானானிலே தங்க வேண்டுமா, அங்கே நான் தங்குகிறேன். பஞ்சமா, இருக்கட்டும். எல்லாம் ஆபிரகாம் என்ன செய்வாரோ அப்படியே பின்பற்றி கொண்டு வந்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிவெடுக்கிற ஒரு வாய்ப்பு அவனுக்கு வரும்போது அவன் எவ்வாறு முடிவெடுத்தான் தெரியுமா? இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை வைத்து அவன் முடிவெடுத்தான். இந்த உலகத்தின் ஆஸ்திகளை வைத்து அவன் முடிவெடுத்தான். அவன் முடிவெடுத்து செழிப்பான தேசத்திற்கு போக முற்பட்டான். அதே வேளையிலே ஆபிரகாம் தேவனை சார்ந்து முடிவெடுத்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னான், நான் போகிற பாதை வறட்சியாக இருந்தாலும், வறுமையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் நான் ஆண்டவரை சார்ந்து போகிறேன். அதனால எனக்கு எதுவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் லோத்து அப்படி அல்ல. நான் போகிற பாதையிலே எனக்கு செழிப்பு வேண்டும், நான் போகிற பாதையிலே எனக்கு பொருளாதாரம் வேண்டும். இந்த உலகத்திலே செழிப்பு எங்க அதிகமாக இருக்கிறது என்று பார்த்து செழிப்பான இடத்தை அவன் தேர்ந்தெடுத்தான். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த முடிவில் லோத்து மாத்திரம் முடிவெடுக்கலைங்க. லோத்துக்கு முடிவெடுக்க உதவி செய்தது லோத்துவினுடைய மனைவி. லோத்துடைய மனைவி உந்துதலின் பேரில் தான் அவன் அந்த முடிவை எடுக்கிறான். இதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அந்த சோதோம் கொமோராவுடைய அழிவின் போது அங்கு நடக்கிற காரியத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் சில மனைவிமார்கள் பொருளாதார சிந்தனை அதிகம் கொண்டு அதற்கு ஏற்ற சிந்தனைகளிலே தன்னுடைய கணவன்மார்களை வழிநடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லா சகோதரிகளும் அப்படி அல்ல. லோத்துவின் மனைவியை போன்ற ஒரு சிலர்கள் அது அவர்களுக்கு ஒரு ஒரு கெட்ட அல்லது பரிதபிக்கப்பட்ட ஒரு முடிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய தீர்மானத்தில் எப்பொழுதும், முடிவுகளிலே எப்பொழுதும் தேவனை முன்வையுங்கள், பொருளாதாரத்தை முன்வைக்காதீர்கள். சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்கிற வேளையிலே நாம் வேதத்தில் பார்க்கிறோம், லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினாள். இது நம்ம சாதாரணமாக சிந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏற்கனவே சில புராண கதைகள்லாம் நம்ம கேட்டு வளர்ந்துருக்கும். நம்முடைய கல்ச்சர் அந்த மாதிரி, இந்தியன் கல்ச்சர் இல்லையா? அந்த கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா சில கதைகள்லாம் பார்த்துருவோம். தொட்டா பொண்ணாயிடும் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சில காரியங்களை செஞ்சுட்டு திரும்பி பார்க்காம வரணும், திரும்பினா தலை சுக்குநூறா போயிடும். அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம கேட்டதுனால நமக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால், லோத்துடைய மனைவி ஓடிக்கொண்டே இருக்கும்போது திரும்பி பார்த்துட்டா, அதனால உப்புத்தூண் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், பிள்ளைகளே, அவள் திரும்பி பார்த்தது என்பது பிசிக்கலாக இல்லை. அவள் திரும்பி பார்த்தது என்பது அவளுடைய மனம் அந்த பொருளாதாரத்தின் மீதே இருந்தது. அக்கினியும் கந்தகமும் ஊற்றப்பட்டு அந்த பொருட்கள் அழிக்கப்பட்டாலும் இவளுடைய இருதயம் அந்த பொருட்களை விட்டு வெளியே வரவே இல்லை. புரிகிறதா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. எவ்வளவு கோடி பணங்களை சேர்த்தாலும் அதை நாம் அனுபவிக்க முடியாது என்பதற்கான ஏராளமான உதாரணங்கள் இருந்தாலும் இந்த மனிதர்கள் அந்த பணத்தை பிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் லோத்துவின் மனைவியை போன்றவர்கள். அவருடைய இருதயம் இந்த பூமியோடு ஒட்டி போயிருக்கும். அவருடைய சிந்தனை ஒரு நாளும் தேவனை நோக்கி இருக்காது. ஆண்டவர் அவர்களை மலையை பார்த்து ஓடச் சொல்லுகிறார். ஆனால் அவளுடைய இருதயம் அந்த அழிந்து கொண்டிருக்கிற அந்த சோதோமை நோக்கி போகிறது. அப்போ நம்ம மனசு எங்க இருக்குதோ அங்கதான் நம்ம இருப்போம். லோத்து மனைவியும் குழந்தைகளும் ஓடுறாங்க வேகமா. லோத்து வேகமா ஓடுறான், பிள்ளைங்க கூட ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லோத்து மனுடைய ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது? குறைகிறது. ஏன் குறையுது?
ஏன் குறையுதுன்னா மனசு ஈர்க்குது. சோதம் பக்கம் மனசு ஈர்க்குது. எப்படியாவது தப்பிச்சு ஓடலாம் என்ற இருதயம் இருந்திருந்தால் அவள் ஓடி இருப்பாள். எப்படியாவது ஏதாவது கொஞ்சம் மீறாதா, அதை போய் எடுக்கலாம் என்கிற எண்ணம் இருந்தபடினால அவள் என்ன பண்ணுகிறா, பொறுமையா ஓடுகிறாள். அப்ப மேலிருந்து அந்த கந்தகம் பூமியிலே விழுந்து அது மிகப்பெரிய கந்தக கூழாக மாறி அந்த சுனாமி போல் அடித்து கொண்டு வருகிறது. சுனாமி போல் அடித்து கொண்டு வருகிற போது இவள் மெதுவாய் ஓடினபடினால் அவள் அதிலே சிக்கிக்கொண்டு அவள் அப்படியே அவள் உறைந்து போகிறாள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பொருளாதாரத்தை நமக்கு முக்கியமாக கருதி தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணுவோம் என்று சொன்னால் நமக்கு அழிவை தவிர வேறொன்றும் கிடைக்கப் போவதில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் அழிவுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க முடிவு எடுக்கணும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? பணத்தை நோக்கியா, பொருளாதாரத்தை நோக்கியா, அல்லது என் ஆண்டவரை நோக்கியா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகிறேன். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். உன்னுடைய பதவி, உன்னுடைய பட்டம், உன்னுடைய வருமானம், உன்னுடைய பொருளாதாரங்களை நீ நினைத்து அதை பிடித்துக் கொண்டிருக்காதே. அதை உதறிவிட்டு தேவனை நோக்கி ஓடு. உன்னுடைய அழைப்பு உன்னதமானது. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது வகை மனிதர், 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவனை கொலை செய்தார்கள். யோசித்து பாருங்க. இந்த முதல் வகை மனிதர்கள் பார்க்கறது கொஞ்சம் ஜென்டிலா இருப்பாங்க, கொஞ்சம் டீசெண்டா இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த பொருளாதாரம் மாத்திரம் தான். உலக பொருள் இருந்தா போதும். உலக பொருளை கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கிடலாம். சில நேரத்தில் சர்ச்சை கூட வருவாங்க. எதுக்கு தெரியுமா? ஏதாவது கொடுத்தா வருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் பணம் கொடுக்கறதுனால, பொருள் கொடுக்கறதுனால தான் அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் என்ன தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க. பணத்துக்காக, பொருளாதாரத்துக்காக சபைக்கு வருகிறவர்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஆங்காங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிலைத்து இருக்க மாட்டார்கள். உண்மையாக தேவனை தேடி வருகிறவர்கள் தங்களுடைய உயிர் போனாலும் இயேசுவுக்காக தொடர்ந்து அவர்கள் நிற்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இரண்டாவது வகை மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த ஊழியக்காரனை பிடித்து அவனை அவமானப்படுத்தி அவனை கொலை செய்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? நேரடியாக பிசாசனுடைய ஆலோசனையை அப்படியே பின்பற்றுகிறவர்கள். அவர்களுக்கு எந்த ஆலோசனையும் கிடையாது. நீங்கள் ஒரு வாதத்தை வைத்தால் அந்த வாதத்திற்கான பிரதிவாதம் அவர்களிடத்தில் இல்லை. நீங்கள் ஒரு நியாயத்தை சொன்னால் அந்த நியாயத்தை கேட்பதற்கு நேரமில்லை. நீங்கள் சொன்னதற்காகவே அவர்கள் உங்களை அழித்து விடுவார்கள், உங்களை அவமானப்படுத்துவார்கள். என வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கொலை செய்தார்கள் என்று. ஏனென்றா பிசாசானவன் எப்படி இருக்கிறானா, அவன் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். எங்கெல்லாம் கொலை நடக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசு இருக்கிறார். புரியுதா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகளே. எங்கெல்லாம் கொலைகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் பிசாசு இருக்கிறார். கொலை பண்ணுகிற சிந்தனை வருகிறது அல்லவா, அது சாத்தானுடைய செயல். சில நேரங்களில் தற்கொலை பண்ணிக்கிற சிந்தனை கூட சிலருக்கு வரும். அல்லது யாரோ ஒருவர் உங்களுக்கு இடையூறு செய்கிறார்கள், உங்களுக்கு தடையாயிருக்கிறார்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களை சாகடிக்கலாமா என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் என்று சொன்னால்
அது சாத்தானுடைய சிந்தனை. ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதலிருந்து அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பிசாசுடைய சிந்தனையை பெற்றவர்கள் தான் இந்த கொலையை செய்வார்கள், அடுத்தவர்களை அவமானப்படுத்துவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்கள் இங்கே உங்களில் யாராவது இருக்கிறாங்களா? நிச்சயமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரர்களிலே இருக்கலாம், அவர்கள் பிசாசனுடைய ஆலோசனை அப்படியே கேட்டு அதை செயல்படுத்துவதாக இருப்பார்கள். இப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு வெறுப்பு வரும், கோபம் வரும், ஆத்திரம் வரும். நீங்கள் சபைக்கு போவதை கேட்டால் அவர்களுக்கு கழுத்து அறுத்துக்கணும் போல இருக்கும். அவர்களுக்காக நீங்கள் கடுமையாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், உங்களுடைய பேர பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வர வேண்டும், இந்த உலகம் எழுப்புதல் அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் பரந்த மனப்பான்மையோடு ஜெபிப்பதுண்டு. ஆனால் நம்முடைய குடும்பத்தை மறந்து விடுவது உண்டு. நீங்கள் ஏன் இப்படி செய்யக்கூடாது? இந்த உலகம் ரட்சிப்பு அடைகிறதோ அல்லது எழுப்புதல் அடைகிறதோ இல்லையோ, என் குடும்பம் ரட்சிப்பு அடைய வேண்டும், என் குடும்பம் எழுப்புதல் அடைய வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் சொந்தக்காரர்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொண்டார்களா? உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டார்களா? இப்போ அவர்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களோடு நேரடியாக பேசலாம், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உலகத்துக்காக என்று சொன்னால் அது யாரோ எவரோ நமக்கு தெரியாது, சந்தர்ப்பம் வாய்க்கும் போது நம்ம அவர்களோடு பேச முடியும். ஆனால் உன் சகோதரனோடு, உன் சகோதரியோடு, உன் நண்பர்களோடு, உன் பிள்ளைகளோடு நீ ஒவ்வொரு நாளும் நீ சம்பாஷிக்கலாம், பேசலாம். அவர்களுக்காக நீ கண்ணீர் விட்டு நீ ஜெபிக்கும் போது, அவர்களுக்காக நீ அக்கறைப்படுவதை அவர்கள் காணும் போது அவருடைய இருதயங்கள் மாறும். அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் உள்ளவங்களை பார்க்கலாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த வேளையில் நான் என்ன செய்ய வேண்டும்? என் குடும்பத்தில் இத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், என் குடும்பத்தில் எத்தனை பேர் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள், என் குடும்பத்தில் எத்தனை பேர் இது போன்ற பிசாசுடைய ஆலோசனை கேட்டு அதன் அடிப்படையில் வாழ்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன், நான் கண்ணீர் வடிப்பேன், அவர்களோடு நான் பேசுவேன். அல்லேலூயா. பொதுவாக நிறைய பேர் கிறிஸ்தவ விசுவாசத்தை நம்ம சொந்தக்காரங்க கிட்ட பேசுறதை விட வெளியில யாரோ தெரியாதவங்க கிட்ட தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய பலவீனங்கள் அவங்களுக்கு தெரியும். வெளியில இருக்கிற யாரோ ஒருத்தனுக்கு தெரியவே தெரியாது. அவங்ககிட்ட பரிசுத்த வேஷத்தை சுலபமாய் போடலாம், சுலபமா நல்லவன் போல நடித்து விடலாம். ஆனால் சொந்தக்காரனிடத்தில் முடியுமா? உன்னை பத்தி தெரியும். அதனாலதான் நம்ம எப்பயுமே சொந்தக்காரன் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு சுவிசேஷத்தையும் சொல்றது இல்லை, விசுவாசத்தையும் சொல்றது இல்லை, வெளியில யாருக்காவது போய் சொல்லிட்டு வர்றது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை முறைப்படுத்தினால், சரிப்படுத்தினால், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நீதி வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, கிறிஸ்தவ வார்த்தைகளை முறையாக பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதை அவர்கள் காணும் போது நாம் சொல்லவே தேவையில்லை, அவர்கள் நம்மை பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் வேகமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, முடிவெடுங்க. என் வாழ்க்கை, என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய சிந்தனைகள் மேன்மையானதாய் கிறிஸ்தவத்தை தழுவியதா இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, ஆனா கிறிஸ்துவை புரிந்தவர்களாக இல்லை. கிறிஸ்தவர் தான், ஆனா கிறிஸ்தவத்தை புரியாத கிறிஸ்தவர். அதனால்தான் அவர்கள் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு பைத்தியம் போல தெரிகிறார்கள் அல்லது பகடியாக தெரிகிறார்கள். நீங்கள் கிறிஸ்தவத்தை சரியாய் புரிந்து கொண்டால் உன்னிடத்திலே குற்றம் கண்டுபிடி
யாரால முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் ஒருவனாலும் என்ன பண்ணப்பட மாட்டான், நிதானித்து அறியப்பட மாட்டான். அல்லேலூயா. ஒருவனாலும் உன் மேல கை நீட்டவே முடியாது, நீ ஆவிக்குரிய மனிதனாக இருந்தாள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முடிவு எடுங்க. என் வாழ்க்கையை நான் நெறிப்படுத்தி என் சொந்தக்காரர்களை, நண்பர்களை நான் ஆண்டவரிடத்திலே வழி நடத்துவேன். அல்லேலூயா. உங்களில் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் மாத்திரம் இங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தில் 2 பேர் மாத்திரம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் முடிவு எடுங்க. ஆண்டவரே, இந்த வருடத்துக்குள்ள என் குடும்பத்தில் யாராவது ஒருவரை நான் ஆண்டவரிடத்தில் வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. யாராவது ஒருவரிடத்தில் நான் கர்த்தரை குறித்து சொல்ல வேண்டும். அவர்களின் வாழ்க்கையை பார்த்து தேவனை பின்பற்றக்கூடிய அளவிற்கு என் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் எடுக்க வேண்டும். நிறைய நேரங்களில் ஞாயிறு இது போன்ற செய்திகளை நாம் எப்போதும் போல கேட்டுட்டு அப்படியே மறந்து போயிடும். அதோட அடுத்த வாரம் வரும்போது ஆண்டவருடைய செய்தியை கேட்போம். இன்றைக்கு நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ முடிவு எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டவர் எந்த மனிதனையும் சும்மா ஆசீர்வதிக்கிறது இல்லை, அவனுடைய முடிவின் அடிப்படையிலேயே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்கள், என்ன தீர்மானம் எடுக்கிறீர்கள், அந்த தீர்மானத்தை வைத்துதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். நிறைய நேரங்களில் தீர்மானம் எடுக்கும் போதெல்லாம் நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்வதில்லை, உலகத்தை சார்ந்து கொள்ளுகிறோம், பொருளாதாரத்தை சார்ந்து கொள்ளுகிறோம், மனிதர்களை சார்ந்து கொள்ளுகிறோம், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை சார்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது யார் யார் எல்லாம் முடிவெடுக்கிற தருணத்திலே தேவனை சார்ந்து கொண்டார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மோசேயினுடைய வாழ்க்கை பாருங்க. அவர் பார்வோனுடைய குமாரன் என்பதை அவர் வெறுத்து தன்னுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறதையே சிறந்ததாக அவர் நினைத்தார். அல்லேலூயா. நம்மளால முடியுமா? பார்வோனுடைய குமாரனாக இருந்து, அந்த எகிப்தினுடைய இளவரசனாக இருந்து, அந்த எகிப்தை ஆட்சி செய்து அவன் மரித்திருக்கலாம். அவனால் அவன் அப்படி தீர்மானம் எடுக்கவில்லை. நான் ஒரு ராஜாவாக, ஒரு பார்வோனாக மரிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. மாறாக என் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க நான் முற்படுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கல்ல, தேவனுடைய மக்களுக்காக துன்பத்தை அனுபவிக்க ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா? துன்பம்னாலே நமக்கு கசக்கும். துன்பப்பட்டதான் ஏசப்பா அதை இன்பமாய் மாற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பாடு அனுபவிக்க உங்களுக்கு மனம் இல்லையா? ஆளுகை மட்டும் செய்யணுமா? நிச்சயமா முடியாது. நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டுமானால் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் இதுவரைக்கும் என்ன பாடுகள் அனுபவிச்சிருக்கீங்க? நிறைய பேர்கிட்ட கேட்டா எனக்கு முழங்கால் வலி, அது ஒரு பாடு. அப்புறம் என்ன, சர்ச்சுக்கு நடந்து வரணும் 1 கிலோமீட்டர், அது ஒரு பாடு. அதுக்கப்புறம் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பாடுகள் என்று நினைக்கிறோம். உலகத்தாரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கடவுளை தேடுவதற்கு உருண்டு போகிறார்கள், பிறண்டு போகிறார்கள், சரீரங்களை காயப்படுத்தி கொண்டு போகிறார்கள், சாப்பிடாமல் போகிறார்கள். நீ 1 கிலோமீட்டர் நடந்து வருவதே உனக்கு பாடு என்று சொன்னார், உருண்டு போறானே, அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அவனுக்கு கடவுளை தேடி போகிறார். ஆனால் நீ உண்மையான தெய்வத்தை தேடி 1 கிலோமீட்டர் நடப்பது உனக்கு கடினமாக இருக்கும் என்று சொன்னார். இந்த உலக மக்கள் உன்னை விட அதிக பக்தி உடையவர்களாக இருக்கிறார்களே. அப்ப பாடுகள் என்பது என்ன? இன்னும் நீங்கள் முறையாக ஆண்டவருக்காக பாடுகள் அனுபவிக்கவில்லை, முன் வாருங்கள். அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் ஆதி அப்போஸ்தல நாட்களிலே நடந்தது போல கர்த்தருக்காக ரத்தம் சிந்தக்கூடிய அளவிற்கு நாம் எந்த பாடு இன்னும் அனுபவிக்கல. தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிக்க முன்ன வாருங்க, அவர் உன்னை ஆளுகைக்கு கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவது வகை மனிதர்களுக்காக நீங்கள் பாடுபட முன்வர வேண்டும். அவர்களுக்காக துன்பங்களை சகிக்க முன்வர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில், பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிலே உருவாகும் வரைக்கும் நான் கர்ப்ப வேதனை அடைகிறேன். அல்லேலூயா. கர்ப்ப வேதனை. இந்த உலகத்தில் அதிகமான ஒரு வேதனை என்று சொன்னால் அதுதான் மரண வேதனை என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஒரு மனிதனுக்குள்ளே கிறிஸ்து வளருவதற்காக நாம் வேதனை அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம அனுபவிக்கிற வேதனை எல்லாம் எதுக்கு தெரியுமா? நம்முடைய வயிறு நிரம்புறதுக்கு, நாம சொகுசா வாழ்றதுக்கு, நம்ம சொகுசா இடம் வாங்க, வீடு கட்ட, இதற்காகத்தான் நான் பாடடிமிக்க வருகிறேன். யாரோ ஒரு மனிதனுக்குள்ளே கிறிஸ்து வளருவதற்காக நீ பாட அனுபவிக்க ஆயத்தமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை நீ காத்திருந்து, அவனுடைய காலையிலே எழுந்து அவனுடைய வீட்டுக்கு போய் காத்திருந்து அவனை கிளப்பி ஆலயத்துக்கு கொண்டு வருவதற்கு நீ ஆயத்தமா? எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வரேன், வந்துருங்க. இன்னும் நீங்கள் வந்துடுவீங்க, வந்து பார்த்தா அவர் வந்திருக்க மாட்டார். அதோட நீங்கள் வந்து 2-3 வாரம் கழிச்சு, அன்னைக்கு சர்ச்சுக்கு வர நீங்கள் ஏன் வரல? அன்னைக்கு எனக்கு ஒரு விருந்தாடி வந்துட்டாங்க, அன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. அதே நீ காலையில அங்கே போயிருந்தால் அந்த மனிதனை கொண்டு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நாம பாட அனுபவிக்க ஆயத்தமாக இல்லை. ஒரு மனிதனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு நாம் எந்த விதமான ரிஸ்க் எடுப்பதே இல்லை. ஆனால் அவன் வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவரே கிரியை செய்யணும், பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யணும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உன் மூலம் தான் கிரியை செய்வார். அல்லேலூயா. நீ போனாதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்று அவனுக்கு தெரியும். இல்லைன்னா அவன் ஏற்கனவே நம்பிக்கிட்டு இருக்க கடவுள் தான் செய்கிறான்னு அவன் நினைச்சுக்குவான். புரியுதா? அதனால நீங்க போக வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அழைக்கிறார். அதற்காக பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அதை ஏற்றுக்கொள்ள முன் வாருங்கள். அவரோடு கூட ஆளுகை செய்ய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஒரு மனிதன் இருக்கிறார், ஆண்டவருடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறான், அலட்சியம் பண்ணுகிறான். அவன் யார் தெரியுமா? பிரியமானவர்களே, அவன் இந்த உலகத்தில் இல்லை, வேற இடத்துல இல்லை. அந்த மனிதன் இந்த திருச்சபைக்குள்ளேயே இருக்கிறான். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள், ஒருவன் வயலுக்கு போனான், ஒருவன் வியாபாரத்துக்கு போனான். ஒரு சிலர் அழைக்கப்பட்ட வந்த அந்த ஊழியக்காரர்களை அவமானப்படுத்தி அவர்களை கொலை செய்தான். ராஜா வந்து அவர்களை அழித்து விட்டு நாலா திசைகளிலிருந்தும் நல்லார் பொல்லார் எல்லாருக்கும் அழைப்பை கொடுத்து கல்யாண விருந்துக்கு அழைத்தார். கல்யாண வீடு விருந்தினர்களால் நிரம்பியது. அல்லேலூயா. அவர்கள் வேறு யாரும் இல்லைங்க, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த உன்னதமான தேவனுடைய அழைப்பு பெறுவது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை அவருக்கு நெருக்கமானவர்கள் அதை ரிஜெக்ட் பண்ணபடினா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை நாம் தவற விட்டு விடக்கூடாது. அது நமக்கு இலவசமாய் கிடைத்தது, தானமாய் கிடைத்தது. நம்முடைய நீதியினால் கிடைக்கவில்லை, நம்முடைய பரிசுத்தத்தினால் கிடைக்கவில்லை, நம்முடைய உண்மையினால் கிடைக்கவில்லை. அவருடைய இரக்கத்தினால் இந்த அழைப்பு கிடைத்து நீங்கள் நானும் இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி திருச்சபையில் இருக்கும்போது எல்லாரும் அந்த கல்யாண விருந்தினுடைய சட்ட திட்டங்களை முறையாக பின்பற்றி அங்கே சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் பக்கத்தில் யார் இருக்கா, இந்த பக்கம் யார் இருக்கான்னு யாரும் பார்க்கல. எல்லாம் அந்த சந்தோஷ மகிழ்ச்சியிலே இருக்கிறாங்க. ராஜா அங்கே கடந்து வருகிறார். ராஜாவுடைய கண்ணில் ஒரு மனிதன் மாட்டுகிறான். அவன் யார் என்று சொன்னால்,
அந்த கல்யாண வஸ்திரம் தரித்தில்லாத ஒரு மனிதன். அவன் பக்கத்தில் இருந்தால் கூட சொல்லியிருக்கலாம், என்னடா நீ ட்ரெஸ் போடாமல் இருக்கிற, எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, போய் போட்டுக்க அப்படின்னு சொல்லலாம். அவனால் சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் மற்றவங்களை பார்க்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அடுத்து இவனாவது எல்லாரும் போட்டிருக்காங்களே நம்ம போடலையே அப்படின்னு அவன் நினைக்கலாம். ஆனால் அவனை என்ன பண்ணான் தெரியுமா, இருமாப்பாய் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப ராஜா வருகிறார், அழைக்கிறார், சிநேகிதனே. எப்படி அழைத்தார்? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை அழைத்தார். எப்படி அழைத்தார்? யார் அழைத்தார்? யார் அழைத்தார்? யூதாஸ்காரியோ. தன்னை காட்டி கொடுத்த, தன்னோடு கூட 3.5 வருடங்கள் படுத்து உறங்கி நடந்து உண்டு எல்லாவற்றையும் அனுபவித்த அந்த யூதாஸ்காரியோ அவரை காட்டி கொடுக்க வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவனை அழைக்கிறார், சிநேகிதனே. அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜா அவனை கூப்பிடுகிறார், சிநேகிதனே. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க, நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. ஒருவேளை அந்த கல்யாண வஸ்திரம் தரித்தில்லாத ஒரு மனிதனாக நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னார், உன்னையும் ஆண்டவர் அவர் வெறுக்கல, உன்னையும் அவர் சிநேகிதனே என்று தான் அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க அவர் விரும்புகிறார். பாருங்க, வந்து கேட்கிறார், ஏன்பா நீ கல்யாண வஸ்திரம் அணியல அப்படின்னு கேட்கிறார். அவன் ஏதாவது பதில் சொன்னானா? ஒரு பதிலும் சொல்லவில்லை. மௌனமாக அவன் இருக்கிறான். இதை நீங்க சிந்திக்கணும். ஏன் அவன் மௌனமாக இருந்தான்? அவன் ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? எனக்கு போட முடியல, எனக்கு போட பிடிக்கல அப்படின்னு அவன் காரணம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் எந்த காரணமும் சொல்லாத அவன் மௌனமாக இருக்கிறான். அவன் மௌனமாக இருக்கும்போது ராஜா என்ன பண்ணணும்? அவரும் மௌனமா போகணும் இல்லையா? அவர் என்ன பண்றாரு? அவருக்கு என்ன வருது? ஆத்திரம் வருது, எரிச்சல் வருகிறது. அவர் சொல்லுகிறார், இவனுடைய கையையும் காலையும் கட்டி புறம்பான இருளிலே போடுங்கள். அல்லேலூயா. என்னையா அது? அவன் என்ன பாவம் பண்ண? அமைதியாக தானே உட்கார்ந்துருந்தான், ட்ரெஸ் மட்டும் தான் போடலை. நல்லா கவனிங்க பிள்ளைகளே, வெளியிலே அழிக்கப்பட்ட அந்த 2 எதிரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவர்கள் தேவனுடைய அழைப்பை நேரடியாக பெற்றவங்க, தேவனிடத்தில் என்னால் வர முடியாது என்று சொன்னவர்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னால் வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே உள்ள இருந்தான் பார்த்தீங்களா? அவன் யார் தெரியுமா? அவன் எதிரி அல்ல, அவன் துரோகி. அவன் யாரு? துரோகி. ஒருவேளை ராஜா நேரடியாக வந்து அந்த 2 பேரையும் அழைத்திருந்தால் அவர்கள் மனம் மாறி வந்திருப்பார்கள். ஏன்னா ராஜாவே வந்துட்டார், அவர் ஒன்றும் பண்ண முடியாது, மனம் மாறி வந்திருப்பாங்க. ஆனால் இங்க இருக்கிறானே இவன், ராஜாவுக்கு பக்கத்திலே இருக்கிறான், ஆனாலும் மனம் மாறாமல் இருக்கிறான். அது யாரு? நம்மளிலே யாரோ ஒருவர். ராஜா அவங்க பக்கத்திலே இருக்கிறார், ராஜா உங்களோடு பேசுகிறார், உங்களோடு கனிவாய் பேசுகிறார். ஐயா, தெரியாம போடாம வந்துட்டேன், அவசரத்துல போடாம வந்துட்டேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவனை வாழ்த்தி இருப்பார், அவனுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பார். ஆனால் அவன் அமைதியாக அவன் உட்கார்ந்து இருக்கிறான். கல்லூலி மங்கன், நிறைய திருச்சபைகளிலே இது போன்ற கல்லூலி மங்கன் இருப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யாரை குறித்து சிந்திக்க மாட்டார்கள், பக்கத்தில் இருக்க குறித்து நினைக்க மாட்டாங்க, முன்னாடி இருக்கிற குறித்து நினைக்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்க அது வலிக்குமா வலிக்காதா, அவங்களுடைய உணர்வுகள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. நான் சொகுசா இருக்கணும், அவ்வளவுதான். அது போன்ற மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்கள் இது போன்ற திருச்சபையிலே வந்து திருச்சபையின் சட்டங்களை முறையாக பின்பற்றாமல், திருச்சபை நியமிக்கிற அந்த நியமங்களை கை கொள்ளாமல்
எல்லாவற்றுக்கும் எதிர்த்து பேசிக்கொண்டு எல்லாவற்றையும் தெனாவட்டா பார்த்து கொண்டு என்ன ஆயிட்டு பார்த்துக்கலாம் அப்படி என்றே இருப்பார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சிநேகிதனே, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீ திருந்து விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ திருந்த வேண்டும், மனமாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் உன்னுடைய கையையும் காலையும் கட்டி உன்னை புறம்பான இருளிலே போடுவார்கள். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், அவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி அவனை நடு கடல்ல போடணும் அப்படின்னு ஏசப்பா சொல்லுவார். ஏசப்பா யாருங்க? அன்பின் தெய்வம் அல்லவா, கருணையின் சிகரம் அல்லவா, எல்லாருக்கும் இரக்கம் காட்டுறவர் அல்லவா. அப்படியே கையில ஆணிகள் அடிக்க அடிக்க ரத்தம் பீரிட்டு வரும்போது கூட, ஆண்டவரே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இவர்களை தண்டித்து விடாதே, இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக மனதுருகின அந்த தெய்வம் சொல்லுகிறார், அவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி நடு கடல்ல போடு. ஏன்? இந்த சிறியவரில் என்னிடத்தில் வருவதற்கு தடையாக இருக்கிறவன் எவனோ? பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக இந்த உலகம் இயேசுவின் இடத்தில் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நடவடிக்கை அவனை வரவிடாமல் தடை பண்ணுகிறது. நீ இந்த உலகத்துக்காக வாழ்வது, நீ மாய்மாலமாய் வாழ்வது, உன்னுடைய வேஷமான வாழ்க்கைகள், அதை அவன் பார்க்கும் பொழுது, ஐயோ அவர்கள் இப்படி இருக்கிறார்களே, நானும் அந்த இடத்திற்கு போக வேண்டுமா என்று சொல்லி அவன் அங்கேயே நின்று விடுகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? உன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி நடு கடல்ல போடணும் போல இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை முறையை சரி செய்யுங்கள், உங்களுடைய சாட்சி வாழ்க்கையை புதுப்பியுங்கள். ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நோக்கி ஓடுங்கள். கல்யாண வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பியுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த அந்த பரிசுத்தம், உண்மை, நேர்மை, தேவன் மீது இருந்த விசுவாசம், பற்று எல்லாம் குறைந்து போயிருக்கிறது. எல்லாம் குறைந்து உலகத்துக்காக இயேசுவை சுமக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். உலகத்துக்காக இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையை நீ புதுப்பிக்கணும், உன் சாட்சி வாழ்க்கையை நீ புதுப்பிக்கணும், உன்னுடைய அழைப்பை நீ புதுப்பிக்கணும். புதுப்பிக்கப்பட்டு பொலிவாக எரிய வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்களில் விளக்கு திரி இருக்கும் பார்த்தீங்களா, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எரிஞ்சு எரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கரி அந்த இதுக்குள்ளே அந்த திரியிலே இருக்கும். அந்த கரி அந்த திரியிலே இருக்கிறதுனால அது அதிகமாக எரியாது. அப்போ இதை என்ன செய்யணும்னா, அந்த திரியை சுத்தம் பண்ணுவார்கள். அந்த திரியை சுத்தம் பண்ண பிற்பாடு மீண்டும் பொலிவாக எரியும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய அந்த பரிசுத்த வாழ்க்கை என்ற அந்த திரியில் இருக்கிற எல்லா கரிகளையும் நீங்க நீக்க வேண்டும். நீங்கள் மீண்டும் எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் மீண்டும் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், அவர்களுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரை, என்னிடத்தில் நான் எரியாதபடிக்கு, பிரகாசமா இருக்காதபடி காரணமா இருக்கிற என் பாவங்கள், என் தவறுகள், என்னுடைய அறியாமைகள் எல்லாவற்றையும் இன்று என்னை விட்டு நீக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்படின்னா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த கல்யாண வஸ்திரம் என்பது வேற ஒண்ணும் இல்லைங்க, ரட்சிப்பின் வஸ்திரம். அப்படி இல்லைன்னு சொன்னா அதை இப்படி மாற்றி சொல்லலாம். என்ன தெரியுமா? தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், நாம் கல்யாண வீட்டுக்குள்ளே வந்து விட்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடித்தால் தான் அந்த கல்யாண விருந்திலே நாம் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருந்து அதனுடைய எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடியும். அதை பின்பற்றாத பட்சத்திலே பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் புறம்பான இருளுக்குள்ளே தள்ளப்படுவோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும்
பாவிகளும் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்பார்கள். ராஜ்யத்தின் பிள்ளைகளோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். நீங்கள் என்னைக்கு திருச்சபைக்குள்ளே வந்தீர்களோ, என்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக மாறினீர்களோ, என்னைக்கு ஆண்டவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்னைக்கே நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் மீது எந்த விதமான நியாய தீர்ப்பும் கிடையாது. நீங்கள் இந்த பூமியிலே நியாயம் தீர்க்கப்பட்டு அங்க தேவ தூதர்களை கூட நியாயம் தீர்க்கிற நியாயஸ்தானத்திலே உட்காரும்படியான தகுதி உடையவர்கள். அல்லேலூயா. ராஜ்யத்துக்கான பிள்ளைகள் நீங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்தின் பிள்ளைகளோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த கற்பனைகளை, கட்டளைகளை பின்பற்றாமல் இருக்கிறார்கள். நாம் அதை பின்பற்ற வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்திலே அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. செய்றீங்களா? ஆண்டவர் நம்ம முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறோமா? முழு பலத்தோடு அவரை நாம் நேசிக்கிறோமா? சில நேரங்களில் ஆராதனை வேலைகளிலே நீங்கள் அசதியாக இருக்கிறீர்களே, ஏதோ வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் போல நிற்கிறீர்களே. வேடிக்கை பார்க்கவா நம்ம இங்க வந்திருக்கிறோம்? அல்லது யாரோ ஒருவர் இங்க நின்று கொண்டு பாடு, கைத்தட்டு, அப்படி சோத்திரம் பண்ணு அப்படி என்று சொன்னாதான் நீங்கள் செய்வீர்களா? தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் நிறைந்தில்லையா? அதுக்குள்ளே வந்த உடனே அவருடைய பிரசனத்தை உங்களால் உணர முடியவில்லையா? காரணம், நீ உண்மையாய் ஆண்டவரை தேடவில்லை, உன் முழு பலத்தோடு அவரை தேடவில்லை. சில நேரங்களில் சில பேர் சொல்லுவார்கள், அந்த ஊழியக்காரர் வந்தால் எல்லாரும் ஆவியில நிரம்புவார்கள், இந்த ஊழியக்காரர் வந்து ஆவியில நிரம்ப மாட்டேங்கிறார்கள். இப்ப நான் கேட்கிறேன் பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு ஊழியக்காருக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வல்லமையை மாற்றிக் கொள்ளுகிறாரா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டும், தேவன் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார். இங்கே ஊழியக்காரர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ உண்மையாய் தேடினால் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய அபிஷேகம் ஒரு ஊழியக்காரனை வைத்தல்ல, அது உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவை வைத்திருக்கிறது. அதுதான் சரியான உறவு. அல்லேலூயா. ஊழியக்காரரை வைத்து உன் உறவு வேறுபட தேவையில்லை. ஊழியக்காரரை வைத்து ஆண்டவரோடு உன்னுடைய தொடர்பு வேறுபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ உண்மையாய் ஆண்டவரை தேடினாள். சமுத்திரம் இருக்கிறது, கடற்கரை இருக்கிறது, எல்லாரும் கடற்கரைக்கு போறாங்க. சில பேர் கடற்கரையிலே நிற்பாங்க, சில பேர் அந்த தண்ணியை மட்டும் லைட்டா தொடுவாங்க, சிலர் கொஞ்சோண்டு இறங்கி போவாங்க, சில பேர் கழுத்து வளைக்க இறங்கி விளையாடுவாங்க, இல்லையா? அப்போ ஒரு மனிதன் கரையிலே நிற்கிற மனிதன் அங்க கடலே இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடல் அங்க இருக்கிறது, நீ தான் இறங்கி போகணும். அதுபோல தேவ பிரசன்னம் அவருடைய ஆலயத்தில் நிரம்பி இருக்கிறது. நீங்க வந்து விட்டு இங்க பிரசன்னம் இல்லை, இங்க மகிமை இல்லை என்று சொல்லுவாயானால் அது உன்னுடைய முட்டாள்தனம், உன்னுடைய அறியாமை. நீ உன் இருதயத்தை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் அந்த தேவ பிரசன்னத்தில் நிறைய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு நீ தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அடுத்ததாக உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் செய்கிறோமா? மற்றவர்களை நேசிக்கிறோமா? அதுதான் கல்யாண வஸ்திரம். கல்யாண வஸ்திரம்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது போன்ற தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதுதான் கல்யாண வஸ்திரம். அப்ப உன்னோடு இருக்கிறவர்களை நீ உனக்கு சமமாய் பார்க்க வேண்டும், அவர்களை உன்னை போல நேசிக்க வேண்டும். உனக்கு பசிக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கும் பசிக்கும் என்பதை நீ உணர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சுயநலமானவர்கள் இருக்கிறார்கள். வேதத்தில் பார்க்கிறோம், கடைசி காலத்தில் லாட் ஆஃப் செல்ஃபிஷ் பீப்புள் வருவாங்க, நிறைய சுயநலவாதிகள் வருவார்கள், சுயநலமாய் வாழ விரும்புகிறவர்கள் வருவார்கள்.
எனக்கு மட்டும், உனக்கு கிடையாது அப்படி என்ற நிலைமை வரும். ஆனால் தேவன் அதற்கு எதிராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்பொழுதும் எல்லோருக்கும் என்று சொல்லுவார். சாத்தான் எப்பொழுதும் கொஞ்சம் பேருக்கு தான் சொல்லுவார். ஹல்லேலூயா, புரியுதா? ஆண்டவர் ஒரு நன்மையை கொடுத்தால் அது எல்லோருக்குமானது என்றுவார். ஆனால் பிசாசு அது எல்லோருக்குமானதல்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி சொல்லுவார். இப்ப தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு பிரதான கட்டளையை கொடுத்தார். நீங்கள் உலகமெல்லாம் சென்று சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அவர்களை சீடர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரதான கட்டளை. இந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா? அதற்காக பிரயாசப்படுகிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உங்களில் எத்தனை பேர் இந்த கல்யாண வஸ்திரம் தரித்தில்லாமல் இந்த கல்யாண விருந்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் உன்னை அழைத்த ஆண்டவருக்கு தெரியும். நீ இன்னும் மாறவில்லை, நீ இன்னும் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் உட்கார்ந்து இருக்கிறார். சிநேகிதனே என்று உன்னை அழைக்கிறார். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறார். நீ உன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நீ அந்த மனிதனை போல எந்த உணர்வும் மற்றவனாய், ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவனாய், ஆண்டுடைய வார்த்தைக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதவனாய் நீ இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்டதாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நாம் சிந்திக்கலாம். பரலோக ராஜ்யம் ஒரு ராஜா தன் மகனுக்கு ஏற்படுத்தின கல்யாண விருந்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருப்பது எதற்காக? அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர வேண்டும் என்று அல்லவா? அந்த அழைப்பை பெற்ற நாம் எவ்வாறு இருக்கிறோம்? தேவனுடைய அழைப்புக்கு நாம் எவ்வாறு பிரதியுத்தரம் சொல்லுகிறோம்? அந்த அழைப்பை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அந்த அழைப்பை நாம் அல்ல தட்டுகிறோமா, அலட்சியம் பண்ணுகிறோமா, அல்லது அந்த அழைப்பை ஏற்று அவருடைய கட்டளைகளை, அவருடைய விருப்பங்களை நாம் நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். பிள்ளைகளே, ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறீர்கள்? பொருளாதாரத்தை முன்வைத்து வாழுகிறீர்களா? இயேசுவை விட எனக்கு பொருள் முக்கியம், இயேசுவை விட எனக்கு இந்த உலகம் முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அநேக நேரங்களிலே உங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, வேதத்தை வாசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை வளர்த்து கொள்வதற்கு நேரம் இல்லை. காரணம், உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு நேரமே இல்லை பாஸ்டர், நான் பிஸியா இருக்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை இரண்டாவதாக வைத்திருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் இந்த உலகத்திற்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. You cannot serve the Lord and this world. இந்த உலகத்திற்கு, இந்த தேவனுக்கு ஒரே நேரத்தில் உன்னால் சேவை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஒன்றை பகைத்து ஒன்றை நேசிக்க வேண்டும். நீ யாரை பகைக்கிறாய்? உன்னை அழைத்த தேவனையா? உனக்காக ஜீவன் கொடுத்த அந்த ஆண்டவரையா? ஆண்டவர் உன்னோடு இடைபடுகிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் இனி உம்மை பகைக்க மாட்டேன், உன்னை எனக்கு முக்கியமாக வைக்கிறேன், உன்னை எனக்கு முதன்மையாக வைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். உன் வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார்.
உன் வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ண விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கல்யாண வஸ்திரம் தரித்தில்லாத அந்த மனிதனை போல உன் வாழ்க்கை இருக்கிறதா? அழைப்பை பெற்றீர்கள், கல்யாண விருந்தில் இருக்கிறீர்கள், ஆனால் எஜமானுடைய விருப்பத்தை செய்யாமல் இருக்கிறீர்கள். எஜமானனுக்கு பிடித்தமானவர்களாய் நீங்கள் இல்லை. எஜமானனுக்கு எரிச்சல் ஊட்டுகிற ஒரு பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றணும். நீங்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். வாய்ப்பை பயன்படுத்துங்க. அந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே நான் பாவிதான், ஆமா ஆண்டவரே நான் கீழ்ப்படியவில்லை, ஆமா ஆண்டவரே நான் உனக்கு எதிராக செயல்பட்டேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. அவர் மன்னிக்க தயவுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நீ அறிக்கை செய்தால் உன் பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியுமாக இருக்கிறார். உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்க தங்களை கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. என்னுடைய அழைப்பை புதுப்பியுங்க ஆண்டவரே. என்னுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை புதுப்பிச்சு தாங்க ஆண்டவரே. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை எனக்கு புதுப்பிச்சு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கிரியை செய்யும்படியா எல்லாரும் வாய்களை விட்டு ஆண்டவரை சோதனை பண்ணுவோம். எல்லாரும் வாய்களை விட்டு ஆண்டவரத்திலே கேட்போம். கர்த்தர் கிரியை செய்யட்டும், கர்த்தர் கிரியை செய்யட்டும். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஆண்டவரத்திலே கேட்கலாம். அவர் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன். உன் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு உன்னுடைய மனம் திரும்பாத வாழ்க்கை காரணமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதற்கு உன்னுடைய முரட்டாட்டமான இருதயம் காரணமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்யாமல் இருப்பதற்கு உன்னுடைய கீழ்ப்படியாமை காரணமாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தரிடத்தில் இப்பொழுது ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. உள்ளங்களை மாற்றுகிறவரே, ஆத்துமாவை புதுப்பிக்கிறவரே. Oh thank you, thank you, thank you, thank you Jesus. Hallelujah. Hallelujah. Oh shadarabara bakkaravalavadinamo shabarabari bakkaladuna தேவனுடைய வல்லமை கிரியை செய்யட்டும். தேவனுடைய வல்லமை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே மாற்றத்தை கட்டளையிடுங்கப்பா, மாற்றத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. The name of Jesus. Hallelujah. 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 பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கி ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய மனமாற்றம் உண்டாவதாக, ஒரு புதிய தீர்மானம் எடுக்க கர்த்தர் கிரியை செய்வீராக. Yes Lord, yes Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி செலுத்து, நன்றி செலுத்து, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினிமயமான தேவ வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இப்பொழுது புதுப்பியுங்க ஆண்டவரே, புதுப்பியுங்க ஆண்டவரே. உருவாக்குங்க ஆண்டவரே, உருவாக்குங்க ஆண்டவரே. கல்லான இருதயங்கள் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. முரட்டாட்டமான எண்ணங்கள் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா உள்ளங்களையும் உமக்கு ஏற்றதாய் மாற்றுவீராக ஆண்டவரே. Yes Holy Spirit. Thank you, thank you, thank you Jesus. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர்.